சார் இன்வெஸ்ட்மெண்ட்டும் போதே இந்த நிதி சந்தையில் சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தை என்னன்னா கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதை நீங்கள் இல்லாமல் இதை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எந்த ஒரு கோல் வச்சுக்கோங்க, அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு. இப்போ உதாரணம் எனக்கு என்ன தோணுது பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு கோல்ன்றதுல நான் இதுக்காக உருவாக்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று கோல், ஏன் நான் ஒரு கார்பஸை கிரியேட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதா? ஒரு கோடி ரூபாய் சேர்க்கணும், அவ்வளோதான். அதுக்கு என்ன செலவில் எனக்கு அப்போ வரும்போது பார்த்துக்கலாம். 1 கோடி சேர்க்கணும், 5 கோடி சேர்க்கணும், இதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணவே கூடாதா? இல்லை நான் ஒவ்வொன்றுக்கும் கோலை உருவாக்கி தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா? வெரி குட் கொஸ்டின். இப்போ என்னென்னா கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தையுடைய எஜுகேஷன், குழந்தையுடைய மேரேஜ், உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு ஒரு கோல் இருந்தது அப்படின்னதுன்னா உங்களுக்கு கண்ணுக்கு அந்த கோல் மட்டும்தான் தெரியும். ஏன்னா அந்த கோலை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கும்போது இப்போ என்ன ஆகுதுன்னா, இதுக்குன்னு நீங்கள் அலோகேட் பண்ணிங்கன்னா அந்த மணியை கூடுமான வரையும் யூ வில் நாட் டச் த மணி டில் யூ ரீச் த கோல். கரெக்டாக? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சார் கோல்லாம் வேண்டாம், நான் அந்த மாதிரி சேர்க்குறேன் அப்படின்னா என்ன நடக்கும்னா, என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் இது மாதிரி கோல் இல்லாத ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, நல்ல ரிட்டர்ன் வந்திருக்கு, சூப்பர் ரிட்டர்ன், 3 years 4 years நல்ல ரிட்டர்ன். ஏன்னா யூ ஆர் கான்ஸ்டன்ட்லி பம்பார்டட் வித் சோ மெனி நியூஸ். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, எப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோ நல்லா சூப்பராக வந்திருக்கே, ஒரு இடம் வந்திருக்கு பாருமே, அது வாங்கிக்கலாம், அல்லது தங்கம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, தங்கத்தை வாங்கலாம், அல்லது துபாயில் ரியல் எஸ்டேட் நல்லா இருக்குது, அங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னதுன்னா, இந்த காம்பவுண்டிங்கை நீங்கள் வளர விட மாட்டீங்க, டக்குன்னு அந்த மணியை எடுத்துருவீங்க. அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்ல பெரிய ஒரு கார் வாங்கிட்டாங்க, எல்லாம் இன்றைக்கி ஈவி வந்துருச்சு, நான் பழைய கார் தான் வச்சுருக்கேன், நான் அது வாங்கணும் அப்படின்னா எல்லாரும் வாங்கிச்சு, நம்மள்கிட்ட மணி இருக்கு இல்லையா, நம்ம நினச்சோம் 1 கோடி 2 கோடி, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அந்த அன்றைக்கி 2 கோடி அச்சீவ் பண்ணிவிட்டு அதில் என்னத்தை சாதிக்க போகிறோம்? இன்றைக்கி நான் இப்போ தான் என்னால் வண்டிலாம் ஓட்ட முடியும், ஐசைட்லாம் நல்லா இருக்குது, இப்போ வாங்காமல் இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சா வாங்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்னா அந்த மணியை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. புரியுதுங்களா? இங்கே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தெர் இஸ் நத்திங் கால்ட் இப்படி தான் கிடையாது. உங்களுக்கு கோல் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்னென்னா ஆட்டோமேட்டிக்லி தெர் வில் பி ஃபோர்ஸ்டு டிசிப்ளின்.